பையனை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்காரு. அன்னைக்கு ஸ்கூல் இல்ல, ஏன்னா டீச்சர்ஸ் போராட்டம். அதனால பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, வாசல்ல உட்கார வச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. வாசல்ல ஒரே நாத்தம், ஏன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அந்த தம்பி அந்த நாத்தத்துக்கு மயங்கி விழுந்துட்டாரு. பையனை உள்ள கூட்டிட்டு போய் ஃபேன் போட்டு காத்தோட்டமா உட்கார வைக்கலான்னு கூட்டிட்டு போனா ஃபேன் ஓடல. ஏன்னு கேட்டா இபி ஊழியர்கள் போராட்டம்னு சொன்னாங்க. சரி, பையனுக்கு ஜூஸ் போட்டு தரலாம், ஒரு லெமன் ஜூஸ் கொடுக்கலான்னு கிச்சனுக்கு போனாரு. போனா சர்க்கரை இல்ல. கேட்டா ரேஷன் ஊழியர்கள் போராட்டம்னாங்க. பையனா மயங்கி விழுந்துட்டா. அதனால சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு வண்டி எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்தா அரசு ஊழியர்கள் போராட்டம், டிராபிக் ஜாம், போக முடியல. சரி, சந்துல வெளியில போயிட்டு பஸ் ஏறி போயிடலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் இல்ல, ஏன்னா போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். ஒரு வழியா அந்த பையனை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டார். அவரே தூக்கிட்டு போயிட்டார். ஜிஹெச்சுக்கு போனா டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல. ஏன்னா நர்ஸ் வேலைக்காக போராடுறாங்க, டாக்டர் சம்பளத்துக்காக போராடுறாங்க. சரி, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலான்னு ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் இல்ல, ஏன்னா ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். சரின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பையனுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து ஊசி எல்லாம் போட்டு ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து பையனை விட்டுட்டு, இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள், ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, போய் ஒரு கட்டிங் போடலான்னு டாஸ்மாக்கு போனா டாஸ்மாக் மூடி இருக்கு, ஏன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். இதுதான் இன்னைக்கு சென்னையில நிலவரம்.